நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். ஜப்பான் மீது வடகொரியா தாக்குதல். ஜப்பானை நோக்கி வடகொரியா திடீரென ஏவுகணை ஏவியதாக ஜப்பான் பிரதமர் அலுவலகம் அறிவிப்பு. அந்த ஏவுகணை ஜப்பான் கடலில் விழுந்ததாக தகவல். திருச்சியில் நடந்த திமுக மாநாட்டில் 10 லட்சம் பேர் இலக்கு நிர்ணயித்த நிலையில் 70% இருக்கைகள் காலியாக இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். எப்போதும் நடக்கும் திமுகவின் மாநில மாநாடுகள் போன்று இல்லாமல் இருந்ததால் அதிர்ச்சி என தகவல். குப்பைகள் அதிகமாக சூழ்ந்தால் அதன் தாக்கத்தால் நோய் தொற்று உருவாகும் என்று சுகாதாரத்துறை எச்சரித்து இருக்கும் நேரத்தில் கோவை பொன்னையராஜபுரம் இபி காலனி பகுதியில் 4வது வீதியில் பல நாட்களாக குப்பை கொட்டி கிடப்பதை நேர்காணத்தில் காண நேர்ந்தது. தங்களுக்கு நோய் தொற்றை ஏற்படுத்தும் இந்த குப்பையை அகற்ற சொல்லி அந்த பகுதி மக்கள் பல நாள் முறையிட்டும் பலனில்லாமல் வேதனையில் தவிக்கிறோம் என்று வேதனை குரலை உயர்த்தி நிற்கிறார்கள். தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களை குப்பை சேகரித்தல் போன்ற பணிகளில் இருந்து மாற்றி ஆபத்தான கழிவு அகற்றுதல் மற்றும் தேர்தல் பணி, வரி வசூல் போன்ற பணிகளில் ஈடுபடுத்தக்கூடாது என தமிழக அரசு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தூய்மை பணியாளர்களை மாற்றுப் பணியில் ஈடுபடுத்தக்கூடாது என்ற அரசின் அறிவிப்பாணைக்கு எதிராக செயல்படும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை கோரிய வழக்கில் அதிகாரிகள் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. டிவிகேவிற்கு 15% ஆதரவு இருப்பதாக கருதப்படுகிறது. அதில் ரசிகர்கள் 5%, மேலும் 2% முஸ்லிம்ஸ், கிறிஸ்தவர்கள் 8%. என்டிஏவுடன் விஜய் கூட்டணி வைத்தால் ரசிகர்களில் 5%, கிறிஸ்தவர்களில் 1%, மொத்தம் 6% மட்டுமே ஆதரவு கொடுப்பார்கள். மற்ற 9% வாக்கு காணாமல் போய்விடும். என்டிஏ கூட்டணிக்கு ஏற்கனவே 43% ஆதரவும், இண்டி கூட்டணி 35% ஆதரவும் கணிக்கப்படுகிறது. இப்போது விஜய் கூட்டணிக்குள் வந்தால் அதிமுக கூட்டணிக்கு 6% ஓட்டுகள் அதிகரிக்கும். ஆனால் மைனாரிட்டிஸ் ஓட்டு முழுவதும் திமுக கூட்டணிக்கு போய் சேர்ந்துவிடும். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115, மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.